ஹாய் ஒருவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 11th அக்கௌண்டன்ஸில் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். இது கொஞ்சம் குழப்பமான கான்செப்ட். ஆனால் இது ரொம்ப தெளிவாக இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பார்த்துரும். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட். The financial statements are normally prepared on the assumption that company or enterprise is a going concern and will continue its operation for a foreseeable future. In going concern concept, any increase or decrease in the values of assets is ignored in short run, for example 1 year or 2 year. நார்மலாக ஒரு அக்கௌண்ட்ஸ் நான் எதுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணுறேன்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இது ஒன்று கண்டுபிடிக்கிறது தான். அது என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால், நம்ம ஒரு பிஸ்னஸ் இருந்தால் அதில் நிறைய கேஷ் வாங்கும், இப்போ இது மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும். அதில் நம்மளுக்கு கடைசியாக அந்த வருஷத்தில் எவ்வளோ நம்மளுக்கு அசட் சேர்ந்துருக்கு, எவ்வளோ நம்மளுக்கு இது ப்ராஃபிட் வந்திருக்கு, இது மாதிரிலாம் நிறைய ஒரு கேஷ் ரிலேட்டட் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் சேர்த்து தான் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் நார்மலாக ஒரு அக்கௌண்ட்ஸில் வந்து 2 இதுவாக புரியும். இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராஃபிட், அந்த வருஷத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ கண்டுபிடிக்குது. இது வந்து ஒரு வருஷத்துக்கானது மட்டும்தான் வரும். அதாவது நார்மலாக ஒரு ஜனவரி டு டிசம்பர், இல்லைனா ஃபினான்ஷியல் வந்து ஏப்ரல் டு மார்ச், இது மாதிரி. இந்த ப்ராஃபிட், இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ராஃபிட்டை காமிக்கும். இந்த பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. பேலன்ஸ் ஷீட் என்னன்னா, அந்த வருஷத்தில் அந்த வருஷம் முடியும் போது நம்ம இவ்வளோ நாள் பிஸ்னஸ் பண்ணல, இதில் நம்மளுக்கு எவ்வளோ அசட்ஸ் ஏறி இருக்குது, எவ்வளோ அசட்ஸ் போயிருக்கு, எவ்வளோ லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோ லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளோலாம் நமக்கு லைபிலிட்டி இருக்குது, எவ்வளோலாம் நமக்கு அசட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது இந்த பேலன்ஸ் ஷீட். நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் காமிக்குது. ஒருத்தர் நல்லா நமக்கு கம்பெனி நல்லா வெல்த்தியாக இருக்கா, இல்லை நமக்கு வந்து போரா இருக்கா, அது மாதிரி காமிக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள். இப்போ இந்த கோயிங் காசு என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ், இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒன்று மைண்டில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த கம்பெனி ஆர் என்டர்பிரைஸ் இஸ் அ கோயிங் கன்சர்ன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன் ஃபார் ஏ ஃபோர்சிபிள் ஃபியூச்சர். நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கம்பெனி எல்லாமே வந்து ஒரு கோயிங் கன்சர்ன். அதாவது கன்சர்ன்றது வந்து இங்கே பிஸ்னஸ் குறியுது, ஒருத்தனை பற்றி வரி பண்ணுறது கிடையாது. நார்மலாக நம்ம கன்சர்ன் பண்ணுறதா அவனை நினச்சினா கன்சர்ன் பண்ணிக்கிறது, நம்மளை வரி பண்ணுறதை பற்றி சொல்லுவாங்க நார்மலாக கன்சர்ன். ஆனால் இங்கே கன்சர்ன்றது பிஸ்னஸையோ ஒரு ஆர்கனைசேஷனையும் சொல்கிறது கோயிங் கன்சர்ன். அது நடந்துகிட்டே இருக்கும், டெய்லி நடக்கிறது, ஒரு வருஷத்துக்கு அப்படியே நடந்துகிட்டே இருக்கு, டெய்லி கண்டினியூஸாக ஒர்க்கிங் நடக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் வில் கண்டினியூ இட்ஸ் ஆப்ரேஷன். அதோட வேலைகளில் ஃபார் ஃபோர்சிபிள் ஃபியூச்சர் நிறைய வருஷங்களுக்கு ஆப்ரேட் பண்ணினே இருக்கும், அந்த ஆப்ரேஷன் நடந்துனே இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் அங்கே டிரான்சாக்ஷன்ஸ், ப்ரொடக்ஷன் இதெல்லாம் நடந்துனே இருக்கும் அந்த கம்பெனியில் அப்படி சொல்லுது. சரி, இது ஓகே, இது நம்ம நடந்துருக்கு அதுன்னு சொல்லிட்டு சொல்லுது. இதனால என்ன இது? In going concern concept, any increase or decrease in the value of assets is ignored in short run. அதாவது நம்ம சொல்லணும், இது மாதிரி இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் வந்து வருஷத்துக்கு ரெடி பண்ணுவோம். அப்போ தான் நம்மளுக்கு இந்த வருஷத்தில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, இந்த வருஷத்தில் நமக்கு எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, லாஸ் எவ்வளோ நமக்கு லைபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கா இன்க்ரீஸ் இருக்கா பார்ப்போம். அப்படி பண்ணும்போது அசட்ஸோட வேல்யூ வந்து ஒவ்வொரு வருஷமும் மாறினே இருக்கும். ஏன்னா நம்மளே இந்த அசட்ஸ் வந்து இப்போ ஒரு வருஷத்தில் இந்த ஒரு ஃபோன் வாங்குறீங்க, 10,000 ரூபாய்க்கு இந்த வருஷம் வாங்குறீங்க, அடுத்த வருஷம் அது 8,000 ரூபாய் மாறும். இது மாதிரி அசட்ஸோட வேல்யூ மாறினே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அசட்ஸோட வேல்யூ ஏறும் இறங்கும். நம்ம என்ன பண்ணோம்னா, அந்த ஒவ்வொரு வருஷமும் நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அந்த அசட்ஸோட ஏறின வேல்யூ இறங்கின வேல்யூ வந்து காமிக்கக்கூடாது. நம்ம ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம எப்போ வாங்கினோமோ அந்த ரேட்டு மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்ஸில் எப்போ காமிக்கணும். அந்த வருஷத்துல எவ்வளோ அந்த அசட்ஸ் ஏறுதோ இறங்குதோ அது நம்ம காமிக்கக்கூடாது. சரி, எதுக்கு அது காமிக்கக்கூடாது? இது மாதிரி காமிச்சதுனால நம்மளுக்கு என்ன ஆகும், காமிச்சா என்ன ஆகும், காமிக்கலன்னா என்ன ஆகும் சொல்லிட்டு நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நாமளே வந்து நம்ம பிகாஸ் பீப்புள் பை அசட்ஸ் ஸோ தட் வி வில் கெட் பெனிஃபிட் இன் த ஃபியூச்சர். நாமளா பீப்புள் எதுக்கு அசட்ஸ் வாங்குவாங்கன்னா, நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து நம்மளுக்கு வந்து அதனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வரலாம், இல்லைனா எமர்ஜென்சியில் நம்ம விற்கலாம். இது நிறைய so many reasons. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். Most of the people wants to buy land because after long time or in sometimes in future we may need cash. That times we will sell that assets like this every asset. அதாவது நார்மலாக ஒருத்தர் வந்து லேண்ட் வாங்குறான்னா அது எதுக்காக வாங்குவாங்க? ஃபியூச்சரில் நான் அதுக்கு வந்து நல்லா ஃபியூச்சரில் விற்றா எனக்கு நல்லா ப்ராஃபிட் வரும், இது அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்ப்பாங்க சில பேர் வந்து எனக்கு ஃபியூச்சரில் வந்து எனக்கு வந்து அவசரம் தேவைப்படும், அது உதாரணத்துக்கு ஹாஸ்பிட்டல் செலவு, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இது மாதிரி சடன் நீடு வரும்போது அந்த லேண்ட் விற்கிறது மூலியமாக நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும். ஏன்னா லேண்ட் எப்பவுமே லேக்ஸ் கணக்கு தான் இருக்கும், அதனால் அது நமக்கு ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய பேர் முக்காசு சொல்லுவாங்க.
எல்லாருமே வந்து இப்பயே வாங்கி இப்பயே வைக்கணும்னு சொல்லிட்டு லேண்ட் வாங்க மாட்டாங்க. இப்போ வாங்கி ஃபியூச்சரில் தான் வைப்பாங்க. ஏன்னா யோசிக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் 2020 லேண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க 10 lakhsக்கு. 2021 அதோட வேல்யூ வந்து 12 lakhs ஆகுது. காரணம் ஏதோ ஒரு வந்து பக்கத்தில் வந்து பெரிய பெரிய பில்டிங் கட்ட போகிறாங்க, ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ நியூஸ் வந்து அதனால 12 lakhs ஆகுது. அதே 2022 என்ன ஆகுதுன்னா அதெல்லாம் அது மாதிரி எந்த இதுவும் ஆகல, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர போகிறது இல்லை, இங்கே வந்து நார்மல் லேண்டு தான், எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு. அப்படின்னா அந்த லேண்டோட வேல்யூ கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கம்மியாக சான்ஸ் இருக்குது, ஆனால் கம்மியாக சொல்ல முடியாது. இப்போ 11 lakhs ஆகுது. அதே 2023 நார்மலாக அப்படியே ஏறிது 14 lakhs ஆகுது. 2024 அது விற்க போகிறோம். அப்போ அதோட வேல்யூ வந்து 15 lakhs ஆகுது. இப்போ நான் வந்து இது ஒரு அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறதா இருந்தால் 2020 வந்து 10 lakhs, 2021 12 lakhs, 2022 11 lakhs, இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நான் வந்து வேல்யூ ஏற்றி இறக்கின்னு இது பண்ணிருந்தா அது வந்து கன்ஃபியூஷன்ஸ் தான் உருவாக்கும். ஏன்னா இங்கே பாருங்க, இஃப் வி ரெக்கார்ட் எவ்ரி டைம் எனி சேஞ்ச் இன் த அசெட் வேல்யூ இட் வில் கிரியேட் பயாஸ் அண்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் நாட் பி கிளியர். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்னது அந்த வருஷத்தில் எவ்வளோ நம்மளுக்கு அசெட்ஸ் இருக்குது, அந்த பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ நமக்கு அசெட் இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்குது. அந்த பேலன்ஸ் ஷீட்டு இது மாதிரி நம்ம மாற்றி எழுதும்போது போன வருஷத்தில் வந்து அசெட்டோட வேல்யூ ஒன்றா இருக்கும், இந்த வருஷத்தில் வந்து அசெட்டோட வேல்யூ ஒன்றா இருக்கும். அதே நான் வந்து லேண்டு 2020 10 lakhs வந்து வாங்கினேன், 2020 தான் விற்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுவோன்னா இது மாதிரி நான் 15 lakhs வாங்குறேன், அதில் 10 lakhs நான் விற்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேஷன் பண்ணி நான் அதில் 5 lakhs ப்ராஃபிட்டு அது வந்து நான் கேபிட்டலில் போட்டுருவேன். இது மாதிரி பண்ணும்போது எனக்கு எந்த குழப்பமும் கிடையாது. நான் இந்த கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி என்ன பண்ணுவேன்னா, இந்த 2020 லேண்ட் 10 lakhsன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பேன்ல, இந்த 10 lakhsே தான் நான் இங்கேயும் ரெக்கார்ட் பண்ணுவேன். 2021 நான் 10 lakhs தான் ரெக்கார்ட் பண்ணுவேன், 2022 10 lakhs தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அது அப்படியே தான் இருக்கும், நான் சேஞ்சே பண்ண மாட்டேன். அதே கோயிங் கன்சர்ன் நான் யூஸ் பண்ணாமல் இருந்தேன்னா இங்கே 10 lakhs இங்கே 12 lakhsன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸாக சேஞ்ச் ஆகினே இருந்துருக்கும். இது வந்து லேண்டு வந்து நான் லேண்டு சொல்லிட்டேன். லேண்ட் எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கும், டிக்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் தேர் இஸ் நோ சேஞ்ச் தி வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் இன் ஷார்ட் டைம். சிம்பிளாக சொல்லணும்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் படி ஒரு வருஷத்தில் ஷார்ட் டைமில் ஒரு அசெட்டோட வேல்யூ இறங்கிச்சினாலும் அது நம்ம ரெக்கார்டை பண்ணக்கூடாது. ரெக்கார்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஷன்ஸும் தேவையில்லாத குழப்பம் தான் வரும். நார்மலாக இது எதுக்கு நம்ம இந்த ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேலையை பண்ண போகிறோம்? நம்மளோட மெயின் மோட்டிவே வந்து பிஸ்னஸ் பண்ணணும். இது மாதிரி நம்மளுக்கு உட்காந்து அசெட்ஸ் எவ்வளோ இருக்குது, இது இவ்வளோ ஏறி இருக்குது, இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறது நம்மளை நம்ம மெயின் மோட்டிவ். ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஒரு மெயின் மோட்டிவே வந்து நம்ம இன்னும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணணும், இன்னும் நல்ல பிஸ்னஸை வந்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு தான் பார்ப்போமே தவிர இது மாதிரி உட்காந்து பார்க்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், மிஸ்டர் எக்ஸ் பர்ச்சேஸ்ட் a rice grinder machine for 8 lakhs and installation cost is 20,000. So the value of machine is 8,20,000 in 2019. மிஸ்டர் எக்ஸ்ன்றவர் வந்து 2019 வந்து 8,20,000 வந்து ஒரு மிஷினரி வாங்கியிருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா 2 இதுதான் பிரிக்கலாம். இந்த நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அக்கௌண்ட்ஸில் பேலன்ஸ் ஷீட்டில் மிஷினரி வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். மிஷினரி ஒரு அசெட்னு சொல்லிட்டு நம்ம காமிப்போம் அசெட் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் மூலிமா போட்டால் எப்படி வரும் அக்கௌண்ட்ஸு, கோயிங் கன்சர்ன் இல்லாமல் போட்டால் எப்படி வரும்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். வித் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் 2019 இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிப்ரிசியேஷன் ஒன்று போடுவேன். டிப்ரிசியேஷன்றது நீங்கள் ஃபியூச்சரில் படிப்பீங்க. டிப்ரிசியேஷன்ஸ் இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா எப்படி இருந்தாலும் ஃபியூச்சரில் வந்து கம்மியாக போகுது, கம்மியாகிறது நான் இப்போயே ஆன்டிசிபேட் பண்ணி அந்த வருஷத்தில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம அது குறைச்சினே வரும். அவ்வளோ தான் டிப்ரிசியேஷன். இப்போ தான் நான் வித் கோயிங் கன்சர்ன் நான் 8,20,000 வந்து நான் வந்து மிஷினரி வாங்கினேன். நார்மலாகவே ஒரு மிஷினரி வேல்யூ வந்து குறைஞ்சினே வரும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறதுனால வியர் அண்ட் டியர். நாமளே ஃபோன் யூஸ் பண்ணும்போது அது உடையத்துக்கு சான்ஸ் இருக்குது, கீழே போடுவோம், இது மாதிரி நிறைய நடக்கும், தேய்மானம் நிறைய நடக்கும். அதனால என்ன பண்ணுறேன், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் 10% சொல்லிட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி வரும். ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கலாம், இதில் மாறினே இருக்கலாம். இப்போ அந்த 8,20,000 7,30,000 இது மாதிரி நம்ம கம்மி பண்ணினே வரும். இது நார்மலாக நடக்குது. இது வந்து கோயிங் கன்சர்ன் கான்செப்டோட ஆக்சுவலாக பார்த்தா இந்த டெப்ரிஷன் இல்லாமல் அது 8,20,000 தான் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். டெப்ரிஷன் கால்குலேட் பண்ணி நமக்கு இது ஆகுது. அதாவது in this concept we use depreciation because machinery value decreases after a long time or wear and tear. அதே வித்தவுட் கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் பண்ணி போட்டோன்னா 2019 வந்து நான் 8,20,000 வாங்கியிருக்கேன். 2019 பாதிலேயே வந்து என்ன ஆகுதுன்னா 8 lakhsக்கு. ஏன்னா 8 lakhs நான் இது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, அதுக்கு அந்த மார்க்கெட்டில் வந்து
மார்க்கெட்லேயே நிறைய மிஷின் இருக்கும், ஒரு மிஷின் மட்டும் இருக்காது. இதே மாதிரி நிறைய மிஷின் இருக்கும். அந்த மார்க்கெட்டில் இப்போ இந்த மிஷினை விற்றா எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கெஸ் கிடைக்கும்ல. கேட்டு நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், அதில் நமக்கு கேட்குறோம், நிறைய பேர் கேட்குறோம். அப்போ வந்து நமக்கு இது மாதிரி 8 lakhsன்னு சொல்கிறாங்கன்னா 2000 ஆஃபில் வந்து நான் 19 ஆஃபில் வந்து எனக்கு 8 lakhsன்னு வருதுன்னா, நான் உடனே போயிட்டு அக்கௌண்ட்ஸில் வந்து இது 8 lakhs வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, கோயிங் கன்ஸ் காஸ்ட் பண்ணி. அதே 2020 வந்து எனக்கு 7,20,000 சொல்லிட்டு ரொம்ப கம்மியாயிடுது. ஈஸி நான் போயிட்டு உடனே போயிட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி 21 எனக்கு 6 lakhs போகுது. 2021 ஆஃப்லேயே எனக்கு 5 lakhs போகுது. அது திடீர்னு 2023 வச்சுக்கோங்க. 23 வந்து அந்த மிஷினுக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ செகண்ட் ஹேண்ட்ல இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்டாக சொல்லினா இப்போ ஆர்எக்ஸ் சென்டரில் வந்து பைக் வந்து ஆர்எக்ஸ் சென்டர் பைக் இருக்கு. அதோட வேல்யூ வந்து என்னதான் அந்த பழைய மிஷினாக இருந்தாலும் இப்போ இன்னமும் அதோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகம். நார்மலாகவே மிஷின் அதுவும் மிஷினே தான். நார்மலாக மிஷினோட வேல்யூ குறைஞ்சிட்டு போகும். இது என்னதான் குறைஞ்சாலும் இது விண்டேஜ், அது ஸ்பெஷலாக இருக்கிறதுனால ரொம்ப ரேராக இருக்கிறதுனால அதோட வேல்யூ அதிகமாகும். உதாரணத்துக்கு இந்த மிஷினே வந்து இது நீர் யாருக்கும் ஒருத்தர் தேவைப்படுது, மார்க்கெட்டில் தேவைப்படுது, அது ரேர் ஆயிடுச்சு இந்த மிஷின்னா, அது 10 lakhs கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ இத்தனை வருஷமா கம்மியாக வந்தது, நான் ரெக்கார்ட் பண்ணின்னு வந்து கம்மியாக இருந்தது, இப்போ 10 lakhsன்னு ஒரு சர்க்கிள் மாறிச்சு. இது வந்து எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் உருவாக்கும். இது மாதிரி ஏறுது இறங்குதுன்னு சொல்லிட்டு மாறுது. So in the short run, if you consider changes in the value of assets, it will cause confusion, and by looking at the value of the assets, we are not going to make any serious decisions. நார்மலாக அந்த அசட்ஸ் பார்த்து நம்ம தெரியுது இவ்வளோ அசட்ஸ் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அது நம்ம வருஷம் பாதிலேயே இல்லை எண்ட்லேயே இது மாதிரி நம்ம மாற்றினே இருந்தால் அது கன்ஃபியூஷன் தான் உருவாக்கும்.